இறுதியாக நம் முன் பேச வருபவர் எண் 27 பவப்பிரியா கே. தித்திக்கும் தேனொளி கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று நக்கீரர் வழியில் வந்துள்ள நடுவர் அவர்களுக்கு என் பொன் போன்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் என் உரையை தொடங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என் வாழ்க்கையில் ஆசிரியரின் முக்கியத்துவம். நம் வாழ்வில் ஆசிரியரின் பங்கு விவரிக்க முடியாதது. அவர்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அவை தார்மீக விழுமியங்கள், நெறிமுறை மதிப்புகள் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களுடன் நம்மை பழக்கப்படுத்துகின்றன. மேலும் அவை நம் ஆளுமையை வடிவமைத்து நம்மை அறிவாளியாகவும் நம்பிக்கையுடனும் வலிமையுடனும் ஆக்குகின்றன. என் வாழ்க்கையில் ஆசிரியரின் முக்கியத்துவம். சிறு வயதில் எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதை வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறோம். முழு தேசத்தையும் பெருமைப்படுத்தும் விதத்தில் இளைஞர்களுக்கு கற்பித்தல் போன்ற பல விஷயங்களில் ஆசிரியர்கள் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றனர். அதே சமயம் அவர்களை முதலில் சிறந்த மனிதர்களாக மாற்றவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கையில் இருந்து தொடங்கி பல விஷயங்களில் நம்மை நோக்கு நிலைப்படுத்துகிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் நமக்கு கற்பிக்க நினைக்கிறார்கள். உந்துதல், சரி மற்றும் தவறுக்கு இடையிலான வேறுபாடு, நமது கற்றலை வேடிக்கையாக்குவது மற்றும் பல. ஒவ்வொரு ஆசிரியரும் தங்கள் மாணவர்களுக்கு செய்யும் சில விஷயங்கள். நிஜ வாழ்க்கை உதாரணங்களை இணையுங்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்களின் சிறந்த நண்பர். நிஜ வாழ்க்கை உதாரணங்களை கொடுத்து அவற்றை தங்கள் படிப்போடு இணைப்பதன் மூலம் கற்றலை எளிதாக்க முயல்கின்றனர். அவை எடுத்துக்காட்டுகளையும் தருகின்றன. மிகவும் சவாலான தலைப்புகளை கூட நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக்குகின்றன. மேலும் அவை எதிர்காலத்தில் நமக்கு எப்படி உதவியாக இருக்கும் என்பதையும் கூறுகின்றன. சரியான வழிகாட்டுதலை வழங்குங்கள். ஆசிரியர்கள் நமது பலம் மற்றும் பலவீனங்களை அறிவார்கள். இதை பார்க்கும்போது நமது பலவீனங்களை பலமாக மாற்றுவதற்கு அவை நமக்கு வழிகாட்டுகின்றனர். அவை மதிப்புமிக்க திறன்களையும் நமக்கு கற்பிக்கின்றனர். மேலும் அவை ஒவ்வொரு களத்திலும் நம்மை ஊக்குவிக்கின்றன. எங்கள் இலக்குகளையும் அடைய உதவுகின்றன. ஊக்கப்படுத்துங்கள். எனது ஓவியம் பொழுதுபோக்கை ஒரு தொழிலாக மாற்ற என் ஆசிரியர் என்னை ஊக்குவித்ததை நான் நினைவில் கொள்கிறேன். அவர்கள் இதை பார்த்து அவர்களுள் மேலும் செல்ல என்னை தூண்டினால். எனக்கு இது பற்றி உறுதியாக தெரியவில்லை என்றாலும் நான் பல தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றேன். அதற்காக எனக்கு நிறைய பாராட்டுகளும் பதக்கங்களும் கிடைத்தது. எனவே ஒரு நல்ல ஆசிரியர் எப்போதும் ஒரு நல்ல விமர்சகர். எனவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் ஆசிரியர்களுக்கு நன்றியை கூறுங்கள். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.